சிவன் நம்ம சத்தியலை ஆணுக்கு பெண்ணடிமை இந்த பெண்ணை பற்றுகிறவன் இந்த ஆண். ஏய் அதுக்கிட்டே எனக்கு மோத காட்டாதுன்னு சொன்னேன். நான் உயிர ஒரே நான் உயிர ஆம்பளை கட்டிருக்கேன். அவன் ஒரே பெண் பாப்பா பொம்பளை பிள்ளை பொம்பளை எல்லாம் பெருசுன்றீங்களே, நீங்க என்ன பெருசு? பூமாவதி பொம்பளை 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 அம்மா யாரு? பொம்பளை. சித்தி யாரு? பொம்பளை. அக்கா யாரு? பொம்பளை. தங்கச்சி யாரு? பொம்பளை. உன் பாட்டி யாரு? பொம்பளை. பொம்பளை தானே? ஆமா. இங்க பாரு. உன் பொண்டாட்டி யாரு? லூசு முண்டை. உன் அப்பாட்டி? தெய்வம். நான் அறிவியட்ட முட்டாளே. ஏமா? பொண்டாட்டி உங்க லூசு முட்டை அப்பாட்டி உனக்கு தெய்வமா? ஏன்டா அப்படி சொல்ற? நல்லா கேளு. சொல்லுங்க. இந்த மாதிரி மாடாட்ட சரி. நாயாட்ட ஆடிட்டு அப்படி பொண்டாடி போய் சம்பளத்தை போய் கொடுத்துருவேன். இது அம்மா எனக்கு கொடுத்த சம்பளம் போய் கொடுத்துருவேன். சரிங்க. பொதுன்னு வாங்கி வச்சிருவான். வாங்கி வச்சோன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க? எனக்கு கொஞ்சம் கை கால குடத்துல அதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுமா, ஒரு கோட்டு போடன்னு கேட்பேன். சரி. லூசு முண்டை என்ன சொல்லுவா தெரியுமா? நான் வட்டி கட்டணும், லோனை கட்டணும், வாசியை கட்டணும், கடனை கட்டணும்ன்றவா. நான் என்ன பண்றது தெரியுமா? உடனே என்ன போடுவேன்? என்ன பண்ணுவீங்க? சைடு பிசினஸ் போன் போடுவேன். எப்படி போடுவீங்க? அவங்க காலத்தோட என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா? எப்படி வச்சிருப்பாங்க? மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. நீ எப்போ தள்ள போற, நீ எப்போ வர போற, நீ எப்போ தள்ள போற, நீ எப்போ வரணும் காலத்தோட வச்சிருப்பாங்க. நீங்க இதே சைடு பிசினஸ் நீங்க பேசுங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ செல்லக்குட்டி, சொல்லுங்க மாமா. என் பொண்டாட்டிட்ட ஒரு 200 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டான். சரி. காடு லேசா திருப்பாயிடுச்சு. சரி. ஒரு 500 ரூபாய் கூகுள் பேல போட்டு விடுறாங்க. நீ என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுவீங்க? 500 ரூபாய் போதுமானு சொல்லுவேன். 500 ரூபாய் பத்தாது, ஏன் கூட ஒரு 2 பேர் சேருவாங்க. ஒரு 1000 ரூபாயா போட்டு விடு. 1000 ரூபாய் போதுமா? ஒரு புல்லு 2 பீரை வாங்கி கொடுத்து சரி. நல்லா கிச்சுல போத ஏற ஒரே கிச்சுன்னு ஏத்திக்கிட்டு நல்லா பொண்டாட்டிய போதையில போய் டப்பு துப்புன்னு முடிச்சு போட்டு சரி. போத தெரியல வரையும் பள்ளிக்கூடமும் கோவில்ல படுத்து எந்திரிச்சு போட்டு லாஸ்ட்ல என் பொண்டாட்டின என் தங்கமேன போதையில செஞ்சு போட்டு தப்பு தவறு என் செல்ல குட்டி, என் பண்ணி குட்டி, என் கண்ணு குட்டி அப்படின்னு கெஞ்சி போட்டு அங்க பார்க்காத ஒரு மோசமான ஒரு வீடு பாரு. நான் ஏற்கனவே பண்ணி குட்டின்னு எதுக்கு சொன்னேன்? அங்க பார்க்காத ஒரு மோசமான அப்படியே டைட்டா பாரு. என்ன பண்ணுவேன்? பெஞ்சாதி காலில் போய் விழுக்குறேன். ஏதோ போதையில செஞ்சு போட்டு மன்னிச்சுக்கணும். தாய்க்கு பின் தாரம் பெஞ்சாதி பொம்பளை தான். ஆமா. நீங்க 4 பேர் எப்படியா முண்டை? என்னை பெற்ற தாய் குழந்தைலாம் எப்படி கடமை கண்ணீரோட பாக்குறாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் பாவாடை ஜாக்கெட் யார் தச்சா? எவ்வளவு பெருசு? இதே முட்டிக்கு கீழே இருக்குதா? நடக்க சரையில தட்டு. இதே முட்டிக்கு கீழயா? இன்னும் கொஞ்சம் சாட்டா. அடுத்த வருஷம் அதெல்லாம் போடாதீங்க, நல்லா இருக்காது. சரி, எங்களை கேட்டீங்களே. நீங்க ஆம்பளை எதுல பெருசு? ஆம்பளை எதுல பெருசு? ஆமா. உங்களை படைத்த பிரம்மன் யார்? ஆம்பளை. ஈஸ்வரன் யார்? ஆம்பளை. பிரம்மன் யார்? ஆம்பளை. ஈஸ்வரன் யார்? ஆம்பளை. விநாயகர் யார்? ஆம்பளை. முருகன் யார்? ஆம்பளை. ஐயப்பன் யார்? ஆம்பளை. மதுரை வீரன் யாரு? ஆம்பளை. ஐயா மதுரை அழகர் யாரு? மதுரை பாண்டியய்யா யாரு? அது எங்க அப்பா யாரு? ஓ சித்தப்பா யாரு? ஓ அண்ணன் யாரு? ஓ தம்பி யாரு? உன்னை கட்டது யாரு? உன்னை போட்டது யாரு? உன்னை கூட்டணி விட்டது யாரு? இங்க வந்து நாங்க ஆடுறமே, நாங்க ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை. நீங்க என்ன சொன்னீங்க? பூமாதேவி கங்காதேவில பொம்பளை சொன்னீங்க. என் தம்பி விஜய் சேதுபதி யாரு? அவர்தான் குட்டி குஞ்சு. அவருக்கு பேர் வச்சிருக்கீங்க குட்டி குஞ்சு. சரி, அதுதான் நீ
நீங்க என்ன சொன்னீங்க? பூமாதேவி கங்காதேவி எல்லாம் பொம்பளை இருந்தீங்க. ஆமாங்க. நாங்க ஆம்பளை என்ன செய்யணும் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? கரெக்டா ஒரு 4 மணி 5 மணிக்கு எந்திரிப்போம். எந்திரிச்சு நேரா ஒரு டீ கடைக்கு போவோம். போய் ஒரு டீயை போடுவோம். போட்ட உடனே டீயை போட்டோட என்ன வரும்? என்ன வரும்? சீ. கேஸ். வந்தோட நேரா என்ன வரும்? என்ன வரும்? என்ன பண்ணுவீங்க? உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க? விட்ட உடனே என்ன பண்ணுவீங்க? ஏ ரொம்ப முக்காதடா. என்ன பண்ணுவீங்க? மோதி என்ன பண்ணுவீங்க? ஏய் மணியண்டா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க. சரி. இந்த பூமாதேவி கங்காதேவி ரெண்டு உலகமே கிடையாது பாத்துக்க. ஆமாங்க, பூமாதேவி கங்காதேவினா குச்சி எடுத்து தொடச்சு போட்டு போயிடுவோம். அந்த குச்சி இல்லைன்னா என்ன பண்ணுவ? அது இல்லன்னா துணி எடுத்து தொடச்சு போட்டு போயிடுவோம். துணி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அது இல்லன்னா ஒரு கல் எடுத்து தொடச்சு போட்டு அந்த போயிடுவோம். கல்லு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அது இல்லன்னா ஒரு பச்சை பச்சை இழல் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. சாரி. ஆ, வந்தோன வா, இந்த ஊருக்கு வந்தோன வகுத்த கலைஞ்சிருச்சு. சரி. என்னால ஒண்ணும் முடியல. முடியல. என்னடா பண்ணுவோம்? ஆ, நானே தம்பி பேசணும். சரி. ஒண்ணும் முடியல. ஆ, அங்க நின்ற சிக்கன் பிரியாணி வகுத்த கலைஞ்சிருச்சு. சரி. போட்ட போடு. ஆ, எங்கிட்ட போகும் போது அங்க அவுட்டர் பக்கம் போயிட்டான். சரி. அங்க ஒரு பொட்டல் காடு இருந்துச்சு. பொட்டல காடு. நான் என்ன வந்து தொடர்பு சவுண்ட் கேட்குது எனக்கு. அவங்க தரப்பு அவங்க சவுண்ட் கேட்குது. ஐயா, ரெண்டு பேரும் சவுண்ட் அப்படியே ஓசையா கேட்டுட்டு இருக்காங்க. இவன் ஏசா இப்படி இருக்கு, அவன் ஏசா இப்படி இருக்கு கேட்டுட்டு இருக்கான். சரி. பக்கத்துல பார்த்தா தண்ணி இல்ல. அப்புறம் என்ன செஞ்சீங்க? பக்கத்துல ஒரு பச்சை இலை இருந்துச்சு. சரி ஏதோ ஒரு பச்சை இலை நினைச்சு இப்படி குச்சி குச்சி தடவிட்டேன். ஐயா, தடவிட்டோட பார்த்தா அது லாஸ்ட் லூசு முந்தை செங்கட்டி இலையாகி போச்சு. என்ன பண்றது? எனக்கு துகுதுகுதுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி. ஐயோ என்ன பண்றது, தண்ணி வருதுன்னு பார்த்தேன். நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், சரி. தம்பி எனக்கு ஒண்ணுக்கு வருது. நான் அடிச்சு ஒரு நாட்டோட போய் அவுத்துட்டு காமிச்சேன். சரி. அவன் பாட்டுக்கு ஒண்ணுக்கு அடிச்சு விட்டேன். உண்மை பாசையில ஒரு கோடி செய்தி சொல்லி